அப்படி அவர் ஆளுநரை சந்தித்து விட்டு வெளியே வர பிறகுதான் அதிகாரப்பூர்வ தகவல் என்ன, ஆளுநருடன் விஜய் பேசியது என்ன, அப்போது பேசப்பட்டது என்ன, மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனை என்ன, விஜய் தரப்பில் என்னென்ன அம்சங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது, ஆளுநரை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா, அல்லது தொடர்ந்து அதிருப்தியில் தான் இருக்கின்றாரா, அல்லது வேறு ஏதேனும் கூடுதல் அம்சங்கள் ஏதாவது பெரும்பான்மை என்ற அடிப்படையில் தாண்டி தனிபெரும் கட்சி என்ற ஒற்றை அம்சம் மட்டும் முன்வைத்தாலே போதும் என்ற அடிப்படையில் தான் ஆளுநருடைய அந்த உரையாடல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா உள்ளிட்ட ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது வெளியாகும். விஜய் ஆளுநர் மாளிகை ஆளுநரை சந்தித்து பேசியதை அடுத்து அங்கு பேசப்பட்டது என்ன, ஆளுநர் தெரிவித்த முடிவு என்ன என்பது அதிகாரப்பூர்வ அறிக்கையாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வெளியாகும். அப்போதுதான் உள்ளே நடந்தது என்ன என்பது நமக்கு தெரிய வரும். அந்த செய்தி என்பது கிட்டத்தட்ட விஜய்க்கு ஆதரவான ஒரு செய்தியாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கின்றது. ஆளுநர் மாளிகையில் விஜய் அடுத்து நடக்க போவது என்ன என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு கொடுத்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் தற்போது பிரதானமாக எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே தொடர்ந்து அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியுடன் ஆதரவு கோரி வந்தார்கள். ஏற்கனவே 118 என்ற எண்ணிக்கை அவர் எட்டிவிட்டிருந்தாலும் கூட இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியினுடைய ஆதரவு தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைத்து வந்தார்கள். அதாவது ஏற்கனவே உங்களோடு பயணித்த மற்ற கூட்டணி கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய ஆதரவும் தேவை என்று தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது மிக முக்கிய திருப்பு முனையாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது உறுதியானால் தமிழக வெற்றி கழகத்திற்கு 120 என்ற எண்ணிக்கை, பெரும்பான்மையும் தாண்டி 2 இடங்கள் கூடுதலாக என்ற எண்ணிக்கை என்பது உறுதியாகிவிடும். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது.